ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இப்போது எனது பாக்கியங்களை உணர்கின்றேன். அதாவது நான் இறைவனால் கண்டெடுக்கப்பட்ட பெருமதிமிக்க வைரம். ஆத்மாவாகிய எனக்கு இந்த இறைவனே தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். இத்தகைய உணர்வுகளுடன் இப்போது நான் சூட்சும லோகத்தை நோக்கி பயணிக்கின்றேன். சூட்சும லோகத்தை வந்தடைந்ததும் முதலில் தந்தை பிரம்மாவை பார்க்கின்றேன். பாபா என்னை இரு கரம் விரித்து அன்புடன் அழைக்கின்றார். நான் இப்போது அவரிடம் இருந்து திருஷ்டியை பெற்று கொண்டிருக்கின்றேன். இப்போது தூரத்தில் ஒரு ஊஞ்சலில் மம்மாவை காண்கின்றேன். நான் அருகில் சென்றதும் என்னையும் வந்து அமருமாறு மம்மா கூறுகின்றார். இப்போது மம்மாவிடம் இருந்தும் நான் திருஷ்டியை பெற்று கொண்டிருக்கின்றேன். மம்மா இப்போது மெதுவாக என்னுடன் பேச ஆரம்பிக்கின்றார். குழந்தாய், நீ அதி பாக்கியசாலி, நீ அதி அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் யாராலும் அடைய முடியாத பெரிய அன்பான தெய்வீக குடும்பத்தை நீ அடைந்து விட்டாய். மம்மா இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே எனது பிராமண குடும்பத்தை சூட்சும உலகில் பார்க்கின்றேன். மம்மா கூறுகின்றார், குழந்தாய், இந்த பிராமண குடும்பத்தின் தனிச்சிறப்பே சகோதரத்துவம்தான். மற்றும் இந்த பிராமண குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பெருமதிமிக்க வைரங்கள். அவர்களில் சிறப்பியல்புகள் மட்டும்தான் உள்ளது. இத்தகைய பிராமண குடும்பம்தான் உனது அதிர்ஷ்டம். இதே உணர்வுகளுடன் நான் விடை பெற்று இந்த உடலுக்குள் வருகின்றேன். இப்போது எனது காதுகளில் ஒலிக்கும் அந்த மம்மாவின் குரல், இந்த பிராமண குடும்பமே எனது அதிர்ஷ்டம், இந்த பிராமண குடும்பமே எனது அதிர்ஷ்டம். இதே உணர்வுகளுடன் எனது பிராமண குடும்பத்தை நான் ரசிக்கின்றேன். ஓம் சாந்தி.